ஹாய், நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். எக் நூடுல்ஸ் இது. நூடுல்ஸை நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஆற விட்ருங்க. ஆற விட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வெங்காயம் வதக்குனது கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு தக்காளியை போட்டு நல்லா அது தக்காளி மசிய ரெடி பண்ணிக்கோங்க. கூட உப்பு போட்டு நல்லா இது பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஊற வச்சு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அந்த காஞ்ச மிளகாவை அந்த தக்காளியோடு சேர்த்து போட்டு வதக்கி எடுத்துருக்கேன். நல்லா வதக்கணும், அந்த வாசனை போகணும். வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 6 முட்டை வாங்கி வச்சுருப்பேன். நான் 5 நூடுல்ஸ் போட்டேன். அது கூட 6 முட்டை போடுங்க. 6 முட்டை போட்டு நல்லா உடச்சி ஊற்றி கிளறணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் ஒதுக்கி வச்சுக்கோல, அது நல்லா வதங்குற வரைக்கும் அது கொஞ்சம் ஓரமாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த காஞ்ச மிளகா அரைச்சதோடு சேர்த்து இந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. காரம் வேண்டான்றவங்க அது வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம், தேவை கிடையாது. நான் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால தான் நாங்கள் அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. போட்டிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அஜினமோட்டோ போட்டுக்கோங்க. அஜினமோட்டோ தான் அதோடைய டேஸ்ட்டுக்கே. நாங்கள் எப்போயுமே பர்மாக்காரங்க அஜினமோட்டோ சேர்த்துக்குவோம் எல்லாத்துலேயும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 6 முட்டையும் நாங்கள் 5 நூடுல்ஸ்க்கு 6 முட்டை போடுவோம். 6 முட்டையை போட்டு நல்லா உடச்சி ஊற்றி கிளறிக்கோங்க. கிளறி விட்டு நல்லா கிளறுங்க. அதோடைய வாசனை போகிற வரைக்கும், இல்லைன்னா முட்டை கவுளடிக்கும். நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிற்பாடு அந்த நூடுல்ஸ் இருக்குங்க இல்லையா, எண்ணெய் ஊற்றி ஆற போட்டு வச்சுருந்தோம்ல, எண்ணெய் ஊற்றி ஆற போட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த நூடுல்ஸ் எடுத்து அதோடு போட்டு கிளறுனிங்கன்னா நல்லா கிளறின பிற்பாடு ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். முதல்ல உப்பு போட்டது கொஞ்சமாக போட்டோமா, இப்போ இந்த முட்டைக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், அதனால் முட்டைக்கு போடும்போது பார்த்து போடுங்க. பார்த்து போட்டு அவங்களுக்கு அளவு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஓரம் ஒதுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நூடுல்ஸும் போட்டு கிளறி பிற்பாடு பாருங்கள். அதுக்கப்புறம் லெமன் ஊற்றணும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அந்த புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து வரும். அஜினமோட்டோ போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுவும் சேர்ந்து அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.